ஹே கைஸ், ஜாக்கி சான் அண்ட் அட்வென்ச்சர் சீசன் 2 ஓட 12வது எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரைட்டா நம்ம எபிசோடுக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்திருக்கும்னா, ஜாக்கி உடம்புக்குள்ள போன ஷிண்டு ஏசா புக்கை யூஸ் பண்ணி சரித்திரத்தை மாத்தி அமைச்சு அரக்கர்கள் உலகத்தை மறுபடியும் கொண்டு அந்த புக்ல ஒரு பக்கத்தை மட்டும் கிழிச்சதுனால ஜூலிக்கு மட்டுமே எல்லா ஞாபகமும் இருக்கு, மத்த யாருக்குமே எந்த ஞாபகமுமே இல்ல. அந்த மனிதர்கள் எல்லாருமே அரக்கருக்கு கீழே தான் அடிமையா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை மாத்தணுன்றதுக்காகவே ஷிண்டுவோட பவர் இருக்கக்கூடிய மந்திரக்கலை எடுக்க ட்ரை பண்றாங்க. ஜூலி ஒரு மந்திரக்கலை ஷிண்டு கிட்ட இருந்து எடுத்து காட்டுறதுக்கு அப்புறம் தான் ஜாக்கிக்கும் அங்கிளுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஆனா ஜாக்கி மந்திரக்கலை எடுக்க போறப்ப பாத்தீங்கன்னா ஷிண்டு முழிச்சது. அது மட்டும் இல்லாம தன்னோட டிராகன் சக்தியை ஜாக்கி மேலேயே யூஸ் பண்ணிடுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். அவ்வளவு பெரிய நெருப்பு கவனோனே ஜூலிக்கும் அங்கிளுக்கும் பெரிய பயம் ஏற்படுது. ஆனா ஜாக்கிக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகல. அதுக்கு முக்கிய காரணமே ஜாக்கி கையில இருக்கக்கூடிய நாய் மந்திரக்கல் தான், சாவே இல்லாத ஒரு மந்திரக்கல். இதனால ஜாக்கி உயிர் பழைக்கிறாரு. அதை தொடர்ந்து அவர் கையில காளை மந்திரக்கலும் இருக்கு. சோ இப்போதைக்கு நம்ம டீம் கிட்ட காளை, நாய், முயல், சேவல், டிராகன், பாம்புன்னு சொல்லிட்டு 6 மந்திரக்கல் இருக்கு. ஆனாலுமே ஷிண்டு விடுற மாதிரி துரத்திட்டே இருக்கு. ஜூலி தான் சொல்றாங்க, பயப்படாம அது எகிரி அடி, அது விழுந்துரும் அப்படின்றாங்க. ஸோ ஜாக்கியும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறப்ப ஷிண்டு போயிட்டு விழுந்துருது. ஷிண்டு அதோட டிராகன்ஸை வச்சு ஜாக்கியும் அதோட குடும்பத்தையும் அட்டாக் பண்ண சொல்லுது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பளத்தில் சேவல் மந்திரக்களை யூஸ் பண்ணிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுறாங்க. ஆனால் பறந்தாலுமே அந்த டிராகன் விடுற மாதிரி தெரியல. அப்போதான் முயல் மந்திரக்களை யூஸ் பண்ணிட்டு இன்னுமே ஸ்பீடாக பறந்து போயிடுறாங்க. ஷிண்டுக்கு என்ன டவுட்னா, எப்படி இவங்களுக்கு மட்டும் இன்னும் ஞாபகம் இருக்கு, என்ன எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்குது. அதே நேரத்தில் அவங்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போகணுன்றதுக்காக மந்திரக்களை கண்டுபிடிக்கக்கூடிய கருவியும் கூட வச்சிருக்கு. ஸோ அவங்கள பின்தொடர்ந்து ஈஸியாக போயிடும். எல்லாருக்குமே சரித்திரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய புக்கை கண்டுபிடிச்சாகணும். அதே சமயத்துல எல்லா இடத்துலயும் அரக்கர்கள் இருக்கிறதுனால அவங்களை அழிக்கிறதுக்கான பொருளையும் பாத்தீங்கன்னா ஜூலி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. அதை ஜாக்கி தான் கேரி பண்ணிட்டு இருக்கு. நம்மளுக்கு இப்போதைக்கு ஆள் பலமும் தேவைன்றதுனால நம்ம ஜாக்கியோட டீமை போய் தேடி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கிருந்து விசாரிச்சுட்டு போறாங்க. அப்பதான் அரக்கர்கள் கீழே சேவை செய்யற ஒரு ஆளா பீமாவை பாக்குறாங்க. பீமா மலை அரக்கிக்காக பாத்தீங்கன்னா சேவை செஞ்சுட்டு இருக்காரு. அங்க வர மலை அரக்கி, என்ன மட்டும் நீங்க சாப்பாடு தந்து நிரப்பல, எல்லாரையுமே நான் உணவா ஒன்றுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. சரி ஓகே, வந்த வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிள் மந்திரத்தை ரெடி பண்றாரு. ஜாக்கி அது வரையும் மலை அரக்கியை சமாளிக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா காளை மந்திரக்களை யூஸ் பண்றாங்க. ஆனா மலை அரைக்கி அடைக்கிறதுக்கான மத்தளத்தை இவங்க கொண்டு வரல. பீமாக்கு பக்கத்துல தான் ஒரு மத்தளம் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா பீமா வச்சு அடிக்க சொல்றாங்க. பீமாவும் 3 தடவை அடிச்சோன்னா பாத்தீங்கன்னா அந்த கேட் ஓபன். மலை அரைக்கிய ஃபர்ஸ்ட் எடுத்துனே சிறப்பிடிச்சிடுறாங்க. அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா காற்றரக்கன் இருக்கான். அவங்க கிட்ட தான் பாபுவும் பயில்வானும் இருக்காங்க. அங்க காற்றரக்கன் அடிச்சு பாபு பயில்வானை ரிலீஸ் பண்றாங்க. விடுவிக்கிற எல்லாருக்குமே நடந்தது என்னன்னு ஜூலி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்களுக்கு புரியவும் வைக்கிறாங்க. அதை தொடர்ந்து கள்ளிராணிய கூண்டுல அடைச்சு வச்சு பாட்டு பாட சொல்லிட்டு இருக்காரு நம்ம மின்னல் வீரர். யூஸ் பண்ணி அவனையும் பாத்தீங்கன்னா அடைச்சிடுறாங்க. அதை தொடர்ந்து இவன் அடப்பட்ட நேரமா பார்த்து இடியா இருக்குன்னு அங்க வந்துடுறான். அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ண அட்டாக்கிங்ல ஜாக்கி கையில இருந்த காளை மந்திரக்கல் கீழே விழுந்துருது. மந்திரக்கல் இல்லாதனால ஜாக்கி தன்னையே ஒரு வேஸ்ட்னு நினைச்சுக்கிறான். இடி அடக்குன்னு அடக்கிறதுக்கான சிப்பி பாபு விளையாடுற பொருள் தான். சோ பாபு அந்த பொருள் எடுத்து காட்டின உடனே பாத்தீங்கன்னா மந்திர சக்தி வந்து அந்த சிறையும் ஓபன் ஆயிடுது. கீழே விழுந்த காளை மந்திரக்கல்ல டேக் ஓவர் பண்றாங்க ஷிண்டு. அதே நேரத்துல மத்த அரகர்களும் ஷிண்டு கூட சேர்ந்து போராட ரெடி ஆகுறாங்க. ஜூலி ஜாக்கிக்கு அட்வைஸ் பண்றாங்க, மந்திரக்கலை யூஸ் பண்றதே உனக்கு பிடிக்காது ஜுக்கி, நீ உன் தன்னம்பிக்கையை நம்பி மட்டும்தான் எப்பயுமே எங்கேயுமே இறங்குவ அப்படின்னு. எல்லாருமே அந்த கம்பளத்திலேயே ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுறாங்க. அங்க போய் ஏஜா புக் இருக்கக்கூடிய இடத்தையும் அடைஞ்சிடறாங்க. இவங்களை தடுக்கிறதுக்காக ஷேடோ கான்ஸும் மற்ற அரக்கர்களும் அங்க வந்துடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இவங்க அந்த குகைக்குள்ள போயிடுறாங்க. மந்திரக்கற்களோட சக்தியை வச்சுதான் இவங்க இந்த ஆட்டை காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அரக்கர்களும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான டார்கெட் கிட்ட இருந்து மந்திரக்கலை பிடுங்கிடுறாங்க. அதே நேரத்துல பாபு, அங்கிள், ஜூலி அந்த ஏஜா புக் இருக்கக்கூடிய இடத்தையும் அடைஞ்சிடுறாங்க. இப்ப போயிட்டு அவங்க சரித்திரத்துல மாத்தினா இங்க இருக்கிற நடக்கிறது எல்லாமே இப்போதைக்கு இந்த பிரச்சனை சமாளிக்கணும். ஜூலி அந்த புக்ல ஜாக்கி இப்ப இருக்கிறத விட பல மடங்கு பெரிய ஆளுன்னு சொன்னப்ப பாத்தீங்கன்னா உயரமாயிடுறாரு. உயரமான உடனே மத்த அரக்கர்களை புரட்டி எடுக்கிறார். ஜூலி, பீமா, பைல்வான் 3 பேருக்கும் டிஃபரண்ட் பவர் தந்து அரக்கரை அழிக்கிறதுக்காக வேலையை பாக்குறாங்க. அண்ட் அங்கிளுக்கும் பாத்தீங்கன்னா எல்லா அரக்கர்களையும் அங்கிள் தான் அடைச்சாருன்னு சொல்லிட்டு சரித்திரத்துக்கு எழுதுறாங்க. சோ அதன்படி ஒரு கேட்டை ஓபன் பண்ணி எல்லா அரக்கர்களையும் எல்லாம் போனதுக்கு அப்புறம் கிழிஞ்சு போன அந்த புக்ல இருக்கக்கூடிய ஒரு துண்டு அந்த புக்கோட சேர்த்து ஒட்டுறப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே பழைய நிலைமை. மறுபடியும் ஜூலி வீட்டுக்கு எல்லாரும் போகிற மாதிரி கதையை ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இதோட இந்த எபிசோட் மட்டும் இல்லாம சீசன்ல இந்த அரக்கர்களை அழிக்கிறதுக்கான கதவுகளும். இதுக்கப்புறம் இந்த செகண்ட் சீசன்ல நம்ம பிரான்சைஸ் இல்லாம இண்டிவிஜுவல் எபிசோட் தான் பார்க்க போறோம். சோ வெயிட் பண்ணிட்டே இருங்க. தினமும் ஒரு எபிசோட் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்.